ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் செப்டம்பர் 4 இன்னைக்கான ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கார்த்தி பார்த்தீங்கன்னா கீதா வந்து மரத்தில் மோதி பார்த்தீங்கன்னா ரொம்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. கீதாவை கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து கீதா வந்து தீபான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எப்படியாவது தீபா வந்து கண்டிப்பாக உயிர் பழச்சிடணும், தீபாவுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது, எப்படியாவது தீபாவை கொண்டு போய் நம்ம அம்மா கிட்ட நிறுத்தணும், அம்மா கிட்ட நிறுத்தினா மட்டும்தான் அம்மா வந்து தீபாவை பார்த்துட்டு எப்படி அம்மா வந்து கண் முழிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் எப்படி அம்மா வந்து பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு அதை நினச்சி கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முருகன் ஃபோட்டோ இருக்கும். முருகன் ஃபோட்டோவையும் கீதாவையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கார்த்தி. ஆனால் கீதா பார்த்தீங்கன்னா கண் முழிக்காமல் என்ன மயக்க நிலைமையிலே இருப்பாங்க. ஆனால் கார்த்தி பார்த்தீங்கன்னா தீபா வந்து எப்படியாவது கண்மொழிக்கணும் அப்படின்னு டென்ஷனில் வந்து அங்கேயுமே நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீதா வந்து என்கவுண்டரில் ஷூட் பண்ணுறதுக்காக போலீஸ் வந்து அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. அந்த போலீஸை தான் காப்பாங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் வந்து கேட்பாங்க, எங்கேயே அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்களா அப்படின்னு. அதுக்கு உடனே கான்ஸ்டபிள் வந்து சொல்லுவாங்க, சார் நாங்கள் அந்த பொண்ணை வந்து எல்லா இடத்தையுமே தேடி பார்த்துட்டோம் சார், ஆனால் அந்த பொண்ணு வந்து எங்கேயுமே கிடைக்கல சார். அந்த பொண்ணு வந்து நம்ம எல்லாருமே நல்லா முட்டாளாக்கிட்டாயா, வாந்தி எடுக்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே முட்டாளாக்கிட்டு பீத்தா. இப்போ எப்படி அந்த பொண்ணை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது? ஆனால் கண்டிப்பாக அந்த பொண்ணுனால வந்து இந்த ஏரியா விட்டு எங்கேயுமே போயிருக்க முடியாதியா, ஏன்னா அந்த பொண்ணு மூஞ்செல்லாம் ஃபுல்லாகவே காயமாக இருக்குது. இங்கே எங்கேயாச்சும் இருக்க பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கணும். இங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒன்று விடாமல் நம்ம வந்து செக் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்? ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியா தான் சார். அந்த பொண்ணு வந்து நம்மக்கிட்ட சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாருமே முட்டாளை ஏமாற்றிட்டு அந்த பொண்ணு வந்து எப்படியோ தப்பிச்சிட்டா சார். சரியா, கண்டிப்பாக நான் அந்த பக்கத்து போய் தேடுறேன், நீங்கள் எந்த பக்கத்து தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 பேருமே 3 திசையில் போய்த்து கீதா வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா அபிராமியை தான் காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அருணாச்சலம், மைதிலி, மீனாட்சி எல்லாருமே செம சோகமாக உட்காந்துருப்பாங்க. அபிராமி கண்மொழிக்க மாட்டாங்களா அப்படின்னு டாக்டருமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து திடீர்னு கண்மொழிப்பாங்க. அதை பார்த்த உடனே டாக்டர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்போ டாக்டர் உடனே நர்ஸுக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இவங்க மொதல் கண்மொழிச்சிட்டாங்கன்னு இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட போய்த்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா நர்ஸு போய்த்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த பேஷண்ட் வந்து கண்மொழிச்சிட்டாங்க அப்படின்னு. அதை கேட்ட உடனே அருணாச்சலம், ஆனந்த், அருண் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அபிராமி வந்து கண்ணை திறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே போய்த்து அபிராமி வந்து பார்ப்பாங்க. அப்போ அபிராமி உடனே அருணாச்சலத்துக்கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன எல்லாரும் பார்க்குறீங்க? போன தடவை தான் என்னால் வந்து கல்யாணத்தை வந்து பார்க்க முடியாமல் போய்த்து, அதே மாதிரி இந்த தடவையும் என்னால் வந்து கல்யாணத்தை வந்து பார்க்க முடியாமல் போய்த்து. சரி, தீபாவையும் கார்த்தியையும் கூப்பிடுங்க, நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா எல்லாருமே அபிராமி கொஞ்சம் வந்து ரொம்பவே பாவமாகவும் சோகமாகவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே அருணாச்சலம் என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்ல வருவாங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா உடனே தடுத்துருவாங்க. அப்போ உடனே அபிராமி வந்து கேட்பாங்க, என்னங்க கல்யாணம் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே ஆனந்த் வந்து சொல்லுவாங்க, அம்மா அவங்க 2 பேரும் பக்கத்தில் வந்து ஒரு கடைக்கு போயிருக்காங்கம்மா, எப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனந்த் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு வழியை சமாளிப்பாங்க. அப்போ உடனே அபிராமி வந்து கேட்பாங்க, பக்கத்தில் நான் எங்கே போயிருக்காங்க, எந்த கடைக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மீனாட்சி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனந்தும் பார்த்தீங்கன்னா கடைக்குன்னு சொல்லிடுவாங்க. அதை கேட்டு அபிராமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. மீனாட்சி என்னடானா வீட்டுக்குன்னு சொல்லுது, நீ என்னடானா கடைக்குன்னு சொல்கிற, இதுதான் உண்மை அத்தை, அவங்க கடைக்கு போய்த்து தான் வீட்டுக்கு போய்த்து வரேன்னு சொன்னாங்க அத்தை, எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அத்தை அப்படின்னு மீனாட்சி வந்து அபிராமி கிட்ட வந்து எடுத்து சொல்கிறாங்க. அப்போ உடனே அபிராமி வந்து மீனாட்சி கிட்ட வந்து கேட்குறாங்க, அப்போனா மீனாட்சி அவங்க 2 பேரையும் ஃபோன் போட்டு சீக்கிரம் வர சொல்லு, நாச்சியார் நீ இப்போ தான் கண் முழிச்சிருக்க, அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி டென்ஷனாக இருக்கிற அப்படின்னு அருணாச்சலம் வந்து சொல்லுவாங்க. அப்போ உடனே அபிராமி வந்து கேட்பாங்க, ஏங்க நீங்கள் என் நிலைமை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, அவங்க கல்யாணத்தை வந்து நான் பார்த்து செஞ்சேன், ஆனால் இப்போ கடைசி நேரத்தில் அவங்க கல்யாணத்தை வந்து என் கண்ணால் பார்க்க முடியாமல் போய்த்து, முதல் தடவை கல்யாணம் நடந்தப்போ என்னால் பார்க்க முடியல, இப்போயும் நான் கல்யாணம் நடக்கும்போது நான் ஆசைப்பட்டேன் பக்கத்துலேயே இருக்கணும்னு, அதுவுமே இப்போ நடக்காமல் போய்த்து, அதை நினச்சதாங்க எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கார்த்தி வந்து தீபா கழுத்தில் தாலி கட்டியிருப்பான், என்னால் இறக்கி வச்ச தாலி வந்து மறுபடியும் தீபா கழுத்தில் ஏறி இருக்கும், அதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், அதை பார்க்குறோம்னு தான் நான் ஆசைப்பட்றேன். நாச்சியார் நீ எதுக்கும் கொலைப்படாத, அவங்க வராமல் எங்கே போகிறாங்க, அவங்க வந்த உடனே கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வரேன், இப்போதைக்கு நீ எதுவுமே பண்ணாத, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நீ ரெஸ்ட் எடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளியில் போயிடுவாங்க. வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அருண் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்பாங்க, என்னப்பா அம்மா வந்து கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் டாக்டர் வேறு சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, அப்படி ஒருவேளை கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆகிட்டுனா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு அருண் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்கிறேன், அத்தை கிட்ட போய்த்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட வேண்டியதான், இப்படியே பொய்க்கு மேலே போய் சொல்லிட்டு போனால் அத்தையோட ஹெல்த்துக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனை வரும், அதுக்கு தான் நான் ஒரே ஐடியா சொல்கிறேன், அத்தைக்கிட்ட போய்த்து கண்டிப்பாக தீபாவை காணலன்னு சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க. அப்போ உடனே அருண் வந்து ஐஸ்வர்யா கிட்ட வந்து கேட்பாங்க, டாக்டர் உண்மையை வந்து சொல்ல வேண்டாம் தானே சொல்லியிருக்காங்க, அப்படி இருக்கும்பொழுது நம்ம எப்படி அம்மா கிட்ட போய்த்து உண்மையை சொல்ல முடியும்? ஓகே அருண், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அத்தை வந்து கண்முழிச்சுறாங்க, அப்போ அத்தை வந்து தீபாவும் கார்த்தியும் எங்கன்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது, அவங்க கிட்ட வந்து எப்படியும் நம்ம உண்மையை வந்து சொல்லி தானே ஆகணும், நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்பொழுது தீபா வந்து உயிரோடு இருக்காளன்னு எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. அப்போ உடனே அருண் வந்து ரொம்ப கோவப்பட்டு, ஏன்டி இப்படி அவசரமாக பேசுகிறேன், உன் வாயில் வந்து நல்ல வார்த்தையே வராதா, நான் என்னங்க உங்ககிட்ட உண்மை தானே சொல்கிறேன், அந்த ரம்யாவும் ரியாவும் கையில் வந்து துப்பாக்கி வச்சுருந்தாங்க, ஒருவேளை துப்பாக்கினால் வந்து தீபாவை சுட்டுட்டா என்ன பண்ணுறது, ஏன்னா ஏற்கனவே தீபா மேலே வந்து ரம்யாவுக்கு வந்து ரொம்பவே கடுப்பு இருக்குது, அந்த கடுப்பில் வேறு ரம்யா வந்து தீபாவை போட்டு தள்ளி தான் என்ன பண்ணுறது, அதனால தான் நான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பேசினதை கேட்டு ரொம்ப கோவப்பட்டு மீனாட்சி வந்து சொல்லுவாங்க, கார்த்தி தீபாவும் இல்லைனா கண்டிப்பாக நீ வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க முடியாது, அவங்கள பற்றி அப்படி தப்பாக பேசுகிறேன், நீ எல்லாம் ஒரு பொண்ணே இல்லடி அப்படின்னு மீனாட்சி வந்து ஐஸ்வர்யா பார்த்து கேட்பாங்க.
அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன திட்டினாலும் சரி, கோச்சிக்கிட்டாலும் சரி, எப்படியும் தீபா வந்து வரமாட்டேன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் நீ தீபா வந்து கொன்னுட்டியா அப்படின்னு அருண் வந்து ஐஸ்வர்யா பார்த்து கேட்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அப்படியே திரு திருன்னு வந்து முழிப்பாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க, திடீர்னு என் மேலே பழைய தூக்கி போடுறீங்க. தீபா வந்து எப்படியும் அத்தைக்கு உடம்பு முடியலாம் நேரம் வந்திருப்பாள். அதெல்லாம் நான் பார்த்து கூட்டு கழிச்சு பார்த்து தான் நான் சொன்னேன் தீபா வந்து உயிரோடு இல்லைன்னு. தீபா மட்டும் கண்டிப்பாக உயிரோடு இருந்திருந்தா அத்தைக்கு வந்து இப்படி ஆச்சுன்னு அடுத்த நிமிஷமே அவள் வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடோடி வந்திருப்பா. அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக தீபா வந்து உயிரோடே இருக்க மாட்டா. தீபா வர்றது வராமல் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், நீ உன் வாய முடிக்கிட்டு சும்மா இரு அப்படின்னு அருண் வந்து ரொம்ப கோவப்பட்டு சொல்லுவாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து நினைப்பாங்க, தீபாவோட சாப்டர் வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக தீபா வந்து உயிரோடே வர மாட்டேன். ஏன்னா தீபா போட்டு தள்ளனதே நான் தானே. எல்லாரும் முட்டாள் மாதிரி தீபா வருவான்னு நம்பிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் வந்து ஆனந்த்கிட்ட சொல்லுவாங்க, ஆனந்த் கார்த்திக் வந்து ஒரு ஃபோன் போட்டுப்பா, கார்த்தி வந்து எங்கே இருக்கிறானே தெரியல, அவனுக்கு முதல் கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்த் பார்த்தீங்கன்னா உடனே கார்த்திக் வந்து கால் பண்ணுவாங்க. கார்த்தி நீ எங்கடா இருக்க, உன்னை வந்து அம்மா வந்து தீபாவையும் உன்னையும் பார்க்கணும்னு வர சொன்னாங்கடா, எங்கடா இருக்க நீ வாடா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து உடனே சொல்லுவாங்க, தீபா வந்து கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு வந்து வாரி தூக்கி போட்டுரும். அப்போ ஐஸ்வர்யா உடனே நினைப்பாங்க, நம்ம தானே தீபா வந்து போட்டு தள்ளனது, அப்படி இருக்கும்போது தீபா வந்து எப்படி மறுபடியும் உயிரோட வந்திருக்க முடியும். ஒருவேளை வரது உண்மையிலே தீபா இருந்தால் கண்டிப்பாக நம்ம தொலைஞ்சோம், தீபாவை தான் நம்ம கொல்ல பார்த்தோம்னு தீபாவுக்கே தெரியும். அதுக்கப்புறம் எப்படியும் தீபா வந்து இந்த வீட்டை விட்டு நம்மளை அடிச்சு துரத்திடுவாள். இப்போ என்ன பண்ணுறது, தெரியாதனமா தீபா வேறு நம்ம கொல்றதுக்கு வேறு முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயத்தில் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்து கேட்பாங்க கார்த்திக் கிட்ட, தீபா வந்து எப்போ கிடச்சாங்க அப்படின்னு. அதுக்கு உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க, தீபா வந்து இப்போ தான் கிடச்சாங்க. தீபாவுக்கு வந்து மூஞ்ச எல்லாமே காயமாக இருக்குது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டு இருக்குது. அதனால தான் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து தீபா வந்து நான் அட்மிட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் தீபா வந்து கண்முடிச்சிடுவாங்க. கண்முடிச்சதோட நான் கண்டிப்பாக அம்மா இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே செம்ம சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ உடனே மைதில் வந்து சொல்லுவாங்க, தீபா வந்து எப்படி கிடைக்க போகிறான்னு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக தீபா வந்து கிடச்சிட்டாங்க. அத்தை கேட்டால் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இருந்தேன். இனி அத்தை வந்து தீபா பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அத்தை எப்படியும் பழைய நிலைமைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அத்தையை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடலாம். சரி கார்த்தி வந்து தீபா வந்து எப்போ அழைச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு ஆனந்துக்கிட்ட வந்து மீனாட்சி வந்து கேட்பாங்க. அப்போ உடனே ஆனந்த் வந்து சொல்லுவாங்க, கார்த்தி வந்து தீபாவுக்கு வந்து மூஞ்சில் அடிபட்டு இருக்குதான், அதனால நான் கொஞ்சம் நேரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணி எப்படி கார்த்தி வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துடும்னு சொல்லிட்டான். அதனால யாருமே கவலைப்படாதீங்க, எப்படியும் தீபா வந்து வந்துருவாங்க, எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு மைதிலி அருணாச்சலம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாச்சியார் எப்படியோ கண்டிப்பாக உன்னோட மருமக தீபா வந்து உன்னை பார்க்க போகிறான் நாச்சியார், அதுக்கப்புறம் எப்படி நீ வந்து நல்லபடியாக ஆகிடுவேன் அப்படின்னு அதை நினச்சி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அருண் உடனே ஐஸ்வர்யா பார்த்து கேட்பாங்க, நீ தானே தீபா வந்து வரமாட்டான்னு சொன்னேன், என்ன தீபா வந்து கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துருவா, உன் மூஞ்சி வந்து எங்கே வச்சுக்கிறது. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து நினைப்பாங்க, நான் தானே தீபா வந்து மலையிலேருந்து பள்ளத்தில் தள்ளி விட்டேன், தீபா ஒருவேளை பள்ளத்துலேருந்து காப்பாற்றிட்டாங்களா, ஒருவேளை தீபா மட்டும் இங்கே வந்தானா நம்ம நல்லா மாட்டிக்கிடுவோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயத்தில் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபா மாதிரியே இருக்கிற கீதாவை தான் காமிப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக வந்து உட்காந்துருப்பாங்க. எப்படியாவது தீபா வந்து கண் முழிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அப்போ கீதா பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இருப்பாங்க. கீதா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. அதை பற்றி நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீதா வந்து மயக்கத்துலேருந்து கண் முழிச்சிருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ் வந்து வருவாங்க. அந்த நர்ஸுக்கிட்ட வந்து கேட்பாங்க, சிஸ்டர் நான் எப்படி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன வந்து போலீஸ் வந்து அட்மிட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே அந்த நர்ஸ் வந்து சொல்லுவாங்க, போலீஸ் எல்லாம் அட்மிட் பண்ணலை, உங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா கீதா வந்து ரொம்பவே ஷாக்காயிருவாங்க. என்னது ஹஸ்பண்ட் வந்து அட்மிட் பண்ணாங்களா, என்ன சொல்கிறீங்க சிஸ்டர், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அந்த நர்ஸை பார்த்து கேட்பாங்க. அப்போ உடனே அந்த நர்ஸ் வந்து சொல்லுவாங்க, எனக்கு யாருன்னு தெரியாது மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் தான் சொல்லி அட்மிட் பண்ணாங்க, உங்களுக்கு பீஸ் எல்லாமே அவங்க தான் கட்டியிருக்காங்க, எனக்கு ஹஸ்பண்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது, என் ஹஸ்பண்டும் சொன்னாங்க அவங்க மொதல் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா நர்ஸை பேத்து கார்த்திக்கிட்ட சொல்லுவாங்க, சார் உங்களை உங்கள் ஒய்ஃப் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா கார்த்தியுமே ரொம்பவே சந்தோஷமாக போவாங்க தீபாவை பார்க்குறதுக்காக. அப்போ கார்த்திகை பார்த்த உடனே கீதா வந்து கேட்பாங்க, யார் நீங்கள் என் ஹஸ்பண்ட்னு சொல்லி என்னை வந்து நீங்கள் அட்மிட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரியலையா அப்படின்னு கார்த்தி வந்து கீதா கிட்ட கேட்பாங்க. அப்போ உடனே கீதா வந்து சொல்லுவாங்க, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எப்படி என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லலாம். அப்போ உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நர்ஸ் வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் இவங்களுக்கு மண்டியில் வந்து அடிப்பட்டத்தில் வந்து இவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மேடம் வந்து ஹஸ்பண்டை கூட தெரியாமல் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா கீதா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. யார் நீ முதல் வெளியில் போ அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா நர்ஸுமே அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ கார்த்திக் உடனே கீதா கிட்ட வந்து கேட்பாங்க, எதுக்கு தீபா அப்படிலாம் பேசுறீங்க, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே கீதா வந்து சொல்லுவாங்க, நான் யாருன்னு தெரியுமா, என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிடுங்க, நான் வந்து தீபாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்காயிருவாங்க. அப்போ உடனே கீதா வந்து சொல்லுவாங்க, நீங்கள் தான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லி இங்கே பணம்லாம் கட்டினீங்க, உங்களுக்கு பணம் எவ்வளவு வந்து வேணும், அதை வந்து நான் இப்போயே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறேன். இல்லைங்க எனக்கு பணமெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கார்த்திக் வந்து சொல்லுவாங்க. அப்போ உடனே கீதா வந்து கேட்பாங்க, இப்போ தான் எனக்கு புரியுது நீங்கள் எதுக்காக என்னை வந்து ஹாஸ்பிட்டல்னு சொல்லி இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்கன்னு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல்லேருந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க, அப்படி சும்மா வேறு ஏதாச்சும் சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் என்ன ஏதுன்னு கேட்பாங்க, அதுக்காக தானே நீங்கள் சொன்னீங்க அப்படி சொன்னதோட பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஒரு நிமிஷம் கீதாவையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பேசுறது வந்து உண்மையிலேயே தீபா தானா இல்லை வேற யாருமா அப்படின்னு நினச்சி. அப்போ கீதா பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து தீபா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் கீதா பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் கார்த்திக் பார்த்தீங்கன்னா கீதா வந்து தீபான்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி தான் காட்டுவாங்க. அபிராமி வந்து மீனாட்சி கிட்ட வந்து சொல்லுவாங்க, மீனாட்சி கார்த்திக்கு கால் பண்ணி தீபா வந்து அழைச்சிக்கிட்டு வர சொல்லுமா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா மீனாட்சியுமே உடனே கார்த்திக் வந்து கால் பண்ணுவாங்க.
கார்த்தியும் பார்த்தீங்கன்னா இருக்கிற டென்ஷனில் வந்து காலை வந்து கட் பண்ணிடுவாங்க. அப்போ உடனே மீனாட்சி வந்து நினைப்பாங்க, கார்த்திக் எதுக்கு வந்து ஃபோனை கட் பண்ணி விட்றாங்க, எதுக்கு வந்து ஃபோனை கட் பண்ணி விட்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீனாட்சி பார்த்தீங்கன்னா மறுபடியும் கார்த்திக் வந்து கால் பண்ணுவாங்க. கார்த்தியும் உடனே ஃபோனை வந்து அட்டன் பண்ணுவாங்க. அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க, கார்த்தி உங்ககிட்ட அத்தை வந்து பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்தீங்கன்னா அபிராமி கிட்ட வந்து கொடுப்பாங்க. அப்போ அபிராமி உடனே கார்த்திக் வந்து கேட்பாங்க, எதுக்குப்பா கார்த்தி நீனும் தீபாவும் என்ன ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க வரல, எப்பப்பா வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அங்கே வந்துடுவோமா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா உடனே அபிராமி வந்து கேட்பாங்க, தீபா வந்து உண்மையிலேயே உன் கூட தானப்பா இருக்கா? ஆமாம்மா என் கூட தான் இருக்கா. அப்போனா தீபா கிட்ட வந்து நீ ஃபோனை கொடுமா. இல்லைம்மா தீபா வந்து மயக்கத்தில் இருக்காங்க, தீபாவை கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஏன்ப்பா தீபாவுக்கு என்னப்பா ஆச்சு? தீபாவுக்கு வந்து மண்டையில் வந்து அடிபட்டுட்டுமா, அதனால தான் நாங்கள் கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி தீபா வந்து கண்முழிச்சத்தோட கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து தீபா வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா. அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க, அத்தை நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் கார்த்திகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கார்த்திகிட்ட வந்து பேசுவாங்க. கார்த்திக் எப்படியாவது தீபா வந்து கூட்டிகிட்டு வந்துருங்க. அத்தை வந்து காலையிலேருந்து தீபானே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நேரம் பிபி பார்த்தீங்கன்னா லோவாக இருக்குது, ஒரு நேரம் ஹையாக இருக்குது, அதே மாதிரி ப்ரெஷரும் அப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாது. தீபா வந்து எப்படியாச்சும் நீங்கள் அழைச்சிட்டு வந்துருங்க கார்த்திக் ப்ளீஸ். ஏன்னா அத்தைக்கு வந்து இந்த மாதிரி நேரத்தில் எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயமே அத்தைக்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. இப்போ கூட அத்தை வந்து கேட்டாங்க, கார்த்திக் தீபாவுக்கு கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட நாங்கள் கடைக்கு போயிருக்கோம், வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கோம். அதனால அத்தையை வந்து உங்ககிட்ட கேட்டால் கூட உங்கள் 2 பேருக்கும் நீங்கள் கல்யாணம் ஆகிட்டுன்னு தான் சொல்லணும். தட்டு தவறி கூட அத்தைக்கிட்ட வந்து மேரேஜ் ஆகிறோன்னு சொல்லிடாதீங்க. அப்படி ஒரு வேளை சொல்லிட்டீங்கன்னா அத்தைக்கு பார்த்தீங்கன்னா பழையபடி மறுபடியும் உடம்பு முடியாமல் போயிடும். அதனால தான் நான் கார்த்திக் சொல்கிறேன், எவ்வளோ சீக்கிரம் தீபா வந்து நீங்கள் அழைச்சிட்டு வர முடியுமா அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து அவங்க அத்தைக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார்த்தி எப்படியும் தீபா வந்து அழைச்சிக்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு அபிராமி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஐஸ்வர்யா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஐஸ்வர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயம் வந்துடும். நம்ம தானே தீபா வந்து அந்த மலையில உச்சிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டோம், தீபா வந்து கண்டிப்பாக அந்த பள்ளத்தில் தானே விழுந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது தீபா வந்து எப்படி உயிர் பழச்சிருப்பா? தீபா ஒருவேளை அந்த பள்ளத்துலேருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்களா, இல்லை உண்மையிலேயே தீபா வந்து உயிரோட தான் இருக்காளா? எனக்கு ஒன்றுமே புரியலையே, இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியல. கார்த்திக் வந்து தீபா வந்து அழைச்சிக்கிட்டு வந்துட்டானா நம்ம நல்லா மாட்டிக்கிடுவோமே அப்படின்னு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா பல குழப்பத்தில் இருப்பாங்க. ஐஸ்வர்யா வந்து ரொம்ப பதற்றத்தோடையும் பயத்தோடையும் அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்பாங்க, என்ன ஐஸ்வர்யா ரொம்ப பதற்றத்தோட நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இல்லையே நான் ஒன்றும் பதற்றத்தோட எல்லாம் நடக்கலையே, தீபா வந்து மறுபடியும் வரப்போகிறான்னு சந்தோஷத்தோட தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியலையே, தீபா வந்து மறுபடியும் ஏன் உயிரோட வரான்னு அப்படி நினைக்கிற மாதிரி தானே தெரியுது. சே மீனாட்சி அப்படியெல்லாம் இல்லை மீனாட்சி, நானே தீபாவுக்காக ரொம்பவே வேண்டிக்கிறேன், தீபா வந்து கண்டிப்பாக உயிரோட வந்துடணும் அப்படின்னு. அதனால தான் இப்போ வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தீபா வரான்னு நினச்சி. ஆனால் எனக்கு என்னமோ ஒன்று பார்க்குறதுக்கு அப்படியெல்லாம் தெரியல ஐஸ்வர்யா. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க, இவகிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாயாலே உண்மையெல்லாம் வாங்கிடுவா இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து கேட்பாங்க, என்ன ஐஸ்வர்யா ஏதோ யோசிக்கிறேன். இல்லை மீனாட்சி நான் ஒன்றும் யோசிக்கலையே, நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன். சரிக்கா தீபாவை கொண்டு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீனாட்சி கிட்ட வந்து கேட்பாங்க. அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்பாங்க, அதை எதுக்கு ஐஸ்வர்யா நீ வந்து கேட்குற. இல்லை மீனாட்சியாக்கா தீபாவை வைத்து பார்க்கலாம்னு தான் அக்கா நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து சொல்லுவாங்க, ஏதோ கிராண்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குதாம்ல அந்த மலைக்கு பக்கத்தில், அங்கே தான் கொண்டு போய் தீபா வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து நினைப்பாங்க, நான் எந்த மலையிலேருந்து சொல்லிவிட்டணும், அதுக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் உன்னை கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்களா, எப்படியாவது நாங்கள் வரேன், கண்டிப்பாக அங்கே வந்து உன்னோட உயிரை வந்து நான் எடுக்காமல் விட மாட்டேன், ஒன்று எப்படியோ விட்டோம்னா மறுபடியும் நீங்கள் வந்து எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன், அந்த ஹாஸ்பிட்டல்லே வச்சு உன் கதையை வந்து நான் முடிச்சிடறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீதாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கும். கார்த்திக் பார்த்தீங்கன்னா கீதா கிட்ட வந்து ஒரு வழியாக எல்லா உண்மையை சொல்லி புரிய வச்சுருவாங்க. அப்போ கீதா கிட்ட பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருப்பாங்க, நிறைய ஃபோட்டோ தீபா கூட. அந்த ஃபோட்டோவெல்லாம் கீதா கிட்ட வந்து காமிப்பாங்க. அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கீதா வந்து பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ கார்த்திக் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கீதா வந்து கையோடு அழைச்சிக்கிட்டு நேராக அவங்க அம்மா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அப்போ கீதாவை பார்த்துட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துருவாங்க. என்னடா அது தீபா வந்து உயிரோடு வரமாட்டேன்னு நினச்சோம், இப்படி தீபா வந்து அப்படியே வேறு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறாளே, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடாது, எங்கேயாவது போய்த்து ஒழிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போய்த்து ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிடுவாங்க. அப்போ கீதா உடனே ஐஸ்வர்யா பார்த்து கேட்பாங்க, என்ன ஐஸ்வர்யா வந்துட்டேன்னு பயப்படுறியா, எதுக்கும் பயப்படாத, கண்டிப்பாக என் கதையை வந்து நீ அவ்வளோ சீக்கிரம்லாம் முடிக்க முடியாது அப்படின்னு கீதா பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பார்த்து சொல்லுவாங்க. அப்போ ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அப்படியே கீதா பார்த்துக்கிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்பாங்க. அப்போ உடனே அருணாச்சலம், மைதிலி, மீனாட்சி எல்லாருமே சொல்லுவாங்க, மொதல் வந்து அத்தையை பித்து பாருங்க, அத்தை தான் உங்கள் 2 பேரையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா கீதாவும் கார்த்தியும் சேர்ந்து போய்த்து அபிராமி வந்து பார்ப்பாங்க. அப்போ அபிராமியும் பார்த்தீங்கன்னா கண்முழிச்சு தீபா வந்து பார்ப்பாங்க. அப்போ உடனே அபிராமி வந்து சொல்லுவாங்க, தீபா கார்த்தி உங்கள் 2 பேரையும் ஒன்றா பார்க்கறதுக்கு எனக்கு இப்போ தான்ப்பா சந்தோஷமாக இருக்குது, இதுக்கப்புறம் என்னோட உடம்புல எந்த ஜென்மத்துக்கும் எந்த நோயுமே வராதுப்பா, இப்போயே நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு அபிராமி சொல்லுவாங்க. அப்போ கீதா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு, அத்தை நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அத்தை, எதாக இருந்தாலும் கண்டிப்பாக ஈவினிங் போயிடலாம், அதான் நான் வந்துட்டேன்னு இனிமேல் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அத்தை, இனிமேல் தான் அந்த வீட்டில் வந்து ஆட்டமே ஆரம்பம் அப்படின்னு கீதா பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பார்த்து சொல்லுவாங்க. இப்போ ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அப்படியே பயத்தில் வந்து திருநே முடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. அப்போ மீனாட்சியும் பார்த்தீங்கன்னா உடனே கீதா கிட்ட போய்த்து சொல்லுவாங்க, தீபா நீ எப்படியும் வந்துட்டு தீபா, நீ எப்படா வருவோன்னு நாங்கள்
எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். நீ வந்ததே பெரிய சந்தோஷம் தான் தீபா. இனி நீ எங்களை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது தீபா. நீ எப்பொழுதுமே எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு மீனாட்சி மைதிலியுமே கீதாவை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ கார்த்திக் உடனே கீதா கிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்களை எல்லாருமே இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தீபான்னு நம்பிட்டாங்க. அதனால் எனக்காக கொஞ்ச நாள் மட்டும் இந்த வீட்டில் வந்து நீங்கள் தீபாவாக இருங்க. அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல நீங்கள் உங்கள் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் பார்த்தீங்கன்னா கீதா வந்து ஒரு வழியாக சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே கீதா வந்து சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப